2026 தேர்தல் எப்படி இருக்கும்? உண்மைய சொல்ல போனோம்னா, 2026 தேர்தல் என்பது ரொம்ப டஃப்பான ஒரு தேர்தல். ம். இங்க அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் ஆளாளுக்கு வந்து அவங்களோட பெர்சனலான ஒரு இன்டென்ஷன்ல தான் ஆய்வு பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது, இது உண்மையிலேயே டிஃபிகல்ட்டான ஒரு தேர்தலா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த 2026ல புது வாக்காளர்கள் பட்டியல் என்பது உருவாக்கப்படுகிறது. ம். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வாக்கு போட வரவங்களோட எண்ணிக்கையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகிறது. ஓகே. அது ஒரு கணிசமான எண்ணிக்கையாக இருக்க அந்த போகிறது. வாக்காளர் திருத்த பட்டியலு, வாக்காளர் சேர்த்தல் இதெல்லாம் இந்த முறை அதிலயும் சில சிக்கல சொல்றாங்கல்ல. ஆமா. எஸ்ஐஆர் அது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ல வந்து நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. மறுக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கு. இல்ல நீங்க அத ஏற்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? இப்ப இந்த நேரத்துல எஸ்ஐஆர் வரும்பொழுது, அது கூட இன்னொரு விஷமாக தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோட அது வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியர்களுக்கு, அங்க இருக்க பெங்காலிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு, இங்க வாக்குரிமை குடுக்குறதுன்னு வரும்பொழுது, அதை நம்ம பெரிய அளவுல கேள்வி கேட்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 7,00,000 பேருக்கு நெருக்கி புது வாக்காளர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். ஓகே. இந்த தேர்தல்ல. அப்ப ம். அந்த 7,00,000 வாக்கு யாரோட வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வட இந்தியர்களோட வாக்கு. ம். அது பெங்காலிகள், ஒரிசால இருந்து வந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் இங்க வந்து வாக்குரிமை குடுக்குறது வந்து அத நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். ஒரு அதுல 7,00,000 வோட்டர்ஸா மாறியிருக்காங்கங்க. ஆமா. ஓ! நமக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியே வந்து தேர்தல் ஆணையம் அறிவிச்ச தகவல சொல்றேன் நானு. ம். ம். அது இந்த இத அறிவிச்சே கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசம் ஆச்சு. ம். இப்ப திரும்ப இவங்க கணக்கெடுத்து இது பண்ணும்பொழுது, அதுல எத்தன பேரு உள்ள சேருவாங்க என்னன்னு நமக்கு தெரியல. அப்ப ஒரு ஒரு கணிசமான தொகையில ஒரு வட இந்தியர்களோட வாக்கு பட்டியல் வந்து இங்க உள்ள சேர்க்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நமக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஓகே. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்களாக இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடுடைய மாநில உரிமை பேசக்கூடிய இயக்கங்கள்லாம் ஒரு அணியில வந்து இதை எதிர்க்கணும். ம். ஆனா இதை வந்து இதையும் அரசியல் படுத்தலாம் தான் இவங்க பார்க்குறாங்களே ஒழிய, ம். எங்க கட்சிய வீழ்த்துறதுக்காக தான் இது வருது அப்படி இல்ல. உங்க கட்சிய வீழ்த்துறது மட்டும் இல்ல. இது ம். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உரிமைக்குமே கேள்விக்குறியாக தான் மாறும். ம். இப்ப திமுக என்ன சொல்றாங்க? எங்க கட்சிக்கு இத வீழ்த்துறதுக்கு தான் எப்படி திமுகவ வீழ்த்துறதுன்னு தெரியல. அதுக்காக இத கொண்டு இத கொண்டு வந்திருக்காங்க. வராங்கங்கிறாங்க. இப்படி இது சிறுமைப்படுத்தாதீங்க இத. ஆ. இது அவங்க வந்து கொண்டு வரதோட நோக்கமே ரொம்ப ரொம்ப ஃபார் ஃபெட்ச்டான ஒரு விஷயத்துக்காக தான் இத கொண்டு வராங்க. ம். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய வாக்கு உரிமையிலுமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற வேலை தான் இது. அத அதோட சீரியஸ்னஸ் என்னன்னு பண்ணாம, திமுகவை எதிர்ப்பதற்கு தான் கொண்டு வந்துட்டீங்கன்னா, திமுகவை எதிர்க்கணும் தானே? மக்களுடைய பார்வை இல்ல என்ன? திமுக வீழ்த்த முடியாத சக்தியா இருக்கா இல்லையா இன்னைக்கு தமிழ்நாட்டுல? அதெல்லாம் வீழ்த்த முடியுங்க. முடியாத சக்திலாம் இல்ல.